ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்லேருந்து ப்ரீவியஸ் கொஷின் வந்து பார்க்கலாம். ஜிஎஸ் வந்து ஜிஎஸும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தானே, அதையும் வந்து பார்க்கணும். ஓகேவா? ரீசனிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். கூடவே நம்ம இதையும் வந்து பார்க்கலாம், எப்படி வந்து கொஷின் செட் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ தான் நமக்கு தெரியும். கொஷின் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. நான் வந்து ரெண்டுத்துலேயும் வந்து மிக்ஸ் பண்ணி படிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகாது. ஓகேவா? இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், அமேசான் ஃபாரஸ்ட் வந்து வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் வந்து லங்ஸ் ஆஃப் த பிளானட். ஓகேவா? செகண்ட் வந்து வில்லியம் பியூமாண்ட் அப்படிங்கிறவர் ஒரு சர்ஜன். அவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இறப்பை சார் உடற்செயலியல் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் கொஷின் பார்க்கலாம். கிளைகோலிசிஸ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து சைட்டோபிளாசமில் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து வந்து என்ன அப்படின்னா பயோஃபைட்டிக் தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? அது வந்து மண்ணரிப்பை வந்து தடுக்கும், சாயில் எரோஷனை ப்ரிவெண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப வேல்யூபிளானது. ஓகேவா? அது வந்து அசர்ஷனில் சொல்லிட்டாங்க. ரீசன் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஸ்பாக்னம் அப்படிங்கிறது வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்குமா, அதனால் அதை வந்து கார்டன்லலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பீட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கோல் தானே, அந்த மாதிரி ஒரு ஃபியூல் வந்து இந்த ஸ்பாக்னமில் வந்து வேல்யூபிளானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீசன். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து வந்து ஒன்லி நான் மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். அது வந்து என்ன அப்படின்னா புரோமைன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6 பாருங்கள். பொட்டாஷ் ஆலும் அப்படிங்கிறது எந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா பொட்டாசியம் சல்ஃபேட் அண்ட் அலுமினியம் சல்ஃபேட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்பிகே அப்படின்னா வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். கே அப்படின்னா பொட்டாசியம். கரெக்டாக வந்து மார்க் பண்ணணும். செரஸ் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஆஸ்டிராய்ட்ஸ், சிறுகோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோவிங். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட் ரெஸ்ட்லே இருக்கும். ஓகேவா? ஓய்வு நிலையில் இருக்கும் அது. கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா மோஷனில் இருக்கும். ஓகேவா? பொருள்கள் இயக்கத்தில் இருக்கும். ஓகேவா? ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா வந்து லீஸ்ட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியான உராய்வு இருக்குமா. ஓகேவா? ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த லிக்விட் லேயர் அப்படின்னா விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க, பாகியல் பண்பு. ஓகேவா? இப்போ வந்து அடுத்தது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வேர்ல்டு எக்ஸ்போ வந்து ஒரு இடத்துல நடந்திருக்கும். அதோட இயர் அது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. லண்டனில் வந்து நடந்திருக்கு 1851. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உக்ரைனில் வந்து வார் வந்து நடந்துச்சுல, யாருக்கும் நடந்துச்சு, எந்த இயர்னு கொடுத்துருக்காங்க. ரஷ்யா கூட தானே நடந்துச்சு, 2022 வந்து நடந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த மேட்ச் வந்து இதெல்லாம் கரெக்டாக பேர் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் யூத் டே வந்து கரெக்டு 12 ஜான். நேஷனல் கேர்ள் சைல்ட் டேவும் கரெக்டு 24 ஜான். ஓகே, எல்லாமே கரெக்டு. ஓகே.